வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 11.1 ஏரியா லென்த் டு சர்க்கிள்ஸில் 8th சம் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் I'll read the question. A horse is tied to a peg at one corner of a square shaped grass field of side 15 meter by means of 5 meter long rope. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு டயக்ராம் வரையணும். டயக்ராம் வரைந்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் என்னன்னு சொல்லிட்டு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்மளுக்கு ஒரு ஹிண்ட் இருக்குது. ஸ்கொயர் ஷேப்டு கிராஸ் ஃபீல்டு கரெக்டாக ஹியர் ஸ்கொயர் ஷேப்டு கிராஸ் ஃபீல்டு சைட் 15 மீட்டர் அண்ட் தென் ரேடியஸ் ஆஃப் த ரோப் வந்து 5 மீட்டர். இப்போ என்னென்னா, இதுதான் இந்த ஸ்கொயர் ஃபீல்டுன்னு வச்சுப்போம். இதில் ஒரு கார்னரில் வந்து அந்த குதிரையை வந்து இது பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இப்போது நான் என்ன அசியூம் பண்ணேன்னா, இந்த கார்னரில் வந்து குதிரை இங்கேருந்து கட்டி போட்டிருக்காங்க. ஸோ இன்னொரு கிவன் என்னென்னா, ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ரைட் கிவன். அதுமாரி ரொம்ப முக்கியம். கிவன் வந்து அ ஸ்கொயர் ஷேப்டு கிராஸ் ஃபீல்ட் ஆஃப் சைட் 15 மீட்டர். அப்போது சைட் ஆஃப் அ ஸ்கொயர் வந்து 15 மீட்டர் கரெக்டாக. இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இதை வந்து ஒரு ரோப் வச்சு கட்டியிருக்காங்க. ஸோ அந்த ரோப்போட லென்த் பார்த்திங்கன்னா 5 மீட்டர். இப்போ இவ்வளோ தூரம்னு வச்சுப்போம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அப்போ என்ன விஷயம்னா, இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் தட் பார்ட் ஆஃப் த ஃபீல்ட் இன் விச் த ஹார்ஸ் கேன் கிரேஸ். இப்போது நீங்கள் அசியூம் பண்ணி பார்க்கணும் என்னென்னா, இது ஃபுல்லாகவே கிராஸ் ஃபீல்ட் கரெக்டாக. இதில் இந்த ஹார்ஸால் இந்த ஃபுல் ஒயிட் பார்ட்டையும் கிரேஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் இல்லை. அது எப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போது அந்த ரோப் வந்து இவ்வளோ லென்த்து தான் இருக்குது கரெக்டாக. அப்போது அந்த ஹார்ஸால் இந்த அளவுக்கு மட்டும்தான் வந்து அதால் கிரேஸ் பண்ண முடியும். இதுக்கப்புறம் இந்த பக்கமும் கிரேஸ் பண்ண முடியாது. இந்த பக்கம் இந்த பிளாக் ஏரியாலாம், ஏன்னா வந்து இதுதான் கிராஸ் ஃபீல்டு. இதெல்லாம் வந்து எதுவுமே கிடையாது. இது வந்து ஒரு ஏரியான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு காம்பவுண்ட்குள்ளே இருக்குது அப்படின்னா, ஸோ திஸ் இஸ் இந்த நான் இப்போ மார்க் பண்ணுறேன் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இந்த ரெட் கலர் ஏரியாவில் மட்டும்தான் அந்த கிராஸால் அந்த ஹார்ஸால் கிராஸ் சாப்பிட முடியும். ஓகேவா? அப்போது இது வந்து இப்போ என்ன ஷேப்பில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செக்டார் ஷேப்பில் இருக்குது கரெக்டாக. பண்ணு. ஓகே, இது வந்து ஒரு செக்டார் ஷேப்பில் இருக்குது. நான் வந்து அதுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். இது வந்து ஓ, இது ஏ, இது பி. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஏரியா ஆஃப் த பார்ட் ஆஃப் த ஃபீல்ட் விச் ஹார்ஸ் கேன் கிரேஸ்னால் இந்த ரெட் கலரோட எயிட் தான் கண்டுபிடிக்கணும். இது ஒரு செக்டார் ஷேப்பில் இருக்கா. அப்போ ஏரியா ஆஃப் செக்டர் என்ன ஃபார்ம்லானா θ/360 × πr². ஆர் இஸ் த ரேடியஸ். அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரேடியஸ் ஆஃப் த ரோப் வந்து 5 மீட்டர் கரெக்டாக. அப்போ இது 5 மீட்டர். இது ஃபுல்லாக 15 மீட்டர் கரெக்டாக. டயக்ராம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் இது ரொம்ப இதாக எடுத்துக்கூடாது. ஓகே, ரேடியஸ் ஆஃப் செக்டாரோட ரேடியஸ் வந்து 5 மீட்டர் கரெக்டாக. இப்போது உங்களுக்கு தெரியும், ஒரு செக்டாரோட ஏரியா கண்டுபிடிங்கன்னா θ/360 × πr². இப்போ ரேடியஸ் இருக்கான ஆங்கிள் ஏரியா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு நமக்கு இந்த கொஷனில் இருக்க ஹிண்ட்னா, இது ஸ்கொயர் ஷேப் ஃபீல்ட் கரெக்டாக. உங்களுக்கு தெரியணும், ஸ்கொயரோட எல்லா ஆங்கிளுமே 90 டிகிரி தான். ஆல் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆஃப் ஸ்கொயர் ஆர் 90 டிகிரி. எல்லாமே 90 டிகிரி. அப்போ என்னென்னா, எல்லா காரணமே 90. அப்போ இந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரி. அப்போ நமக்கு ஆங்கிளும் கிடச்சிது. அப்போது ஆங்கிள் ஆஃப் செக்டார் ஈக்குவல் டு 90 டிகிரி. அவ்வளோதான். இப்போ வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டினாக ஈஸியாக போட்டுடலாம். அப்போது ஏரியா ஆஃப் செக்டார் ஃபார்முலா என்ன, θ/360 × πr². தீட்டான்றது ஆங்கிள் ஆஃப் த செக்டார், ஆர் இஸ் த ரேடியஸ். ஸோ தீட்டா வந்து 90/360 இன்ட்டு பையோட வேல்யூ நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணோன்னா நம்ம கடைசியாக போடணும். ரேடியஸ் வந்து 5. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்னா கேர்லெஸ்ஸாக வந்து 15 வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ரோப்போட லென்த் வந்து 5 தான். அந்த ஹார்ஸால் இவ்வளோ தான் கிரேஸ் பண்ண முடியும். தெரிஞ்சே இல்லை தெரியாமல் நீங்கள் பண்ணுவீங்க. இந்த மாதிரி சம் போடும்போது ஜஸ்ட் கேர்ஃபுல்லாக இருங்க. இப்போது என்ன காமன் ஃபேக்டர்லாம் கேன்சல் பண்ணலாம்னா, இது கேன்சல் 0 and 0 கரெக்டாக. அந்த 9 வந்து இப்போ 3 டேபிளில் திஸ் இஸ் 3 டைம் அண்ட் திஸ் இஸ் 12 டைம். நெக்ஸ்ட் இப்போ என்ன இருக்குன்னா, 3/12 × π × 5 × 5. அகெயின் 3 டேபிளில் இது 1 டைம் அண்ட் திஸ் இஸ் 4 டைம். இப்போ என்னென்னா
பை இன்ட்டு 5 5 ஆர் 25 டிவைடட் பை 4. நீங்கள் இங்கே இப்போ இந்த ஆன்சர் இருக்குல்ல, இதே ஒரு பாக்ஸ் போட்டு விட்டுருங்க. இதுக்கப்புறம் திருப்பி சிம்பிளிஃபை பண்ணுங்கள். நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் பை வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கும் போது சம்டைம்ஸ் ஆன்சர் தப்பாக வரும். நம்ம என்ன தான் போட்டாலுமே சம்டைம்ஸ் ஆன்சருமே கம்மிடும். அந்த கேஸில் என்ன பண்ணலாம்னா, இந்த ஆன்சர் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்கள் தப்பாக போட்டாலும் சரி, அட்லீஸ்ட் இந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக இருந்திருப்பீங்க. கரெக்டாக? ஓகே, நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணணும்னா, அதை சிம்பிளிஃபை பண்ணணும். கரெக்டாக? நெக்ஸ்ட் ஓகே, ஏரியா இஸ் ஈக்குவல் டு 25 இன்ட்டு பை பை 4. கரெக்டாக? இப்போது பையோட வேல்யூ வந்து 3.14 கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை தான் யூஸ் பண்ணுவோம். நம்மளா ஒன்று யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ என்ன பண்ணலான்னா, வி ஹாவ் டு டூ திஸ் சிம்பிளிஃபிகேஷன். இப்போ வந்து உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. either you can convert this into fraction, இல்லைனா அப்படியே டெசிமல் வச்சு மல்டிப்ளை பண்ணிட்டு ஃபைனலாக பாயிண்ட் மாற்றி வைக்கிறது. மேக்ஸிமம் நீங்கள் ஃப்ராக்ஷன் அவாய்ட் பண்ணுங்கள். பட் இன்னும் ஒரு ரேர் கேஸில் நம்ம இது பண்ணலாம். இப்போ என்ன பண்ணலான்னா, இதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. ஜஸ்ட் உங்களுக்கு தெரியும் 3.52ன்னு ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 523 இது எப்படி எழுதுனா 3523 எழுதிட்டு டிவைடட் பை 1000 எழுதுனா. ஏன்னா இங்கே டெசிமலுக்கு அப்புறம் 3 டிஜிட் இருக்கிறது தான் நான் கீழே 1000 போட்டேன். இப்போ வந்து 3.1 இருந்துச்சுன்னா you can write like 31/10. இப்போ இதே 2.4482 அப்படின்றதுன்னா நீங்கள் அதே நம்பர் எழுதிட்டு கீழே வந்து 4 0 போடணும். ஏன்னா இங்கே 4 டிஜிட் இருக்குது டெசிமலுக்கு அப்புறம். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை 25 இன்ட்டு 314 டிவைடட் பை 100 இன்ட்டு 4. இந்த 100 எதனாலனா இந்த பாயிண்ட்க்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்குல்ல, ஸோ அதை நான் வந்து ஃப்ராக்ஷன் எழுதிட்டேன். இப்போ காமன் ஃபேக்டர்லாம் நீங்கள் கேன்சல் பண்ணலாம். ஸோ 2 டேபிளில் திஸ் இஸ் 2 டைம் அண்ட் திஸ் இஸ் 1 கேரி ஓவர் 5 157/2. அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா 5 டேபிளில் பண்ணலாம். 5 டைம் திஸ் இஸ் 20. இப்போ அகெயின் நீங்கள் இதை சிம்பிளிஃபை பண்ணால் 5 இன்ட்டு 157/20 இன்ட்டு 2. இப்போ திருப்பி நீங்கள் இதை 5 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். திஸ் இஸ் 1 டைம் அண்ட் திஸ் இஸ் 4 டைம். அப்போது நான் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். இந்த சாப்டரில் வந்து ஃபார்முலா எல்லாமே ஈஸி தான். ஒரே ஒரு கஷ்டமான விஷயம் இந்த கால்குலேஷன் தான். நீங்கள் அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் சோம்பேறித்தனம் பண்ணாமல் இருந்தணும். 157/4 இன்ட்டு 2. அப்போது 157/8. கரெக்டாக? இப்போ டிவைட் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஸோ 1 டைம்ஸ் 8 சப்ராக்ட் பண்ணால் 7 and 7. ஸோ 9 டைம்ஸ் 72 பேலன்ஸ் 5. இங்கே பாயிண்ட் வச்சு யூ கேன் மேக் அ 0. ஸோ 5 டைம்ஸ் 45 அகெயின் 5. ஸோ இப்போ இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா திருப்பி அதே தான் வரும். 19.6 மீட்டர் ஸ்கொயர் அப்ராக்சிமேட்டாக வச்சுப்போம். நீங்கள் வந்து 2 டிஜிட் கண்டுபிடிக்கிறது தான் பெட்டர் எனக்கு தெரிஞ்சு. ஸோ 5னா சாரி மேட் எ மிஸ்டேக். சாரி 6 டைம் வந்து 48. கரெக்டாக? ஸோ 6 டைம்ஸ் 48. இப்போ பேலன்ஸ் 2. அகெயின் நீங்கள் ஒரு 0 போட்டிங்கன்னா 2 டைம்ஸ் வந்து 16. இதுக்கு மேலே நீங்கள் பண்ண வேணாம், ஜஸ்ட் இதுவே போதும். 19.62 மீட்டர் ஸ்கொயர். இதுதான் ஏரியா ஆஃப் செக்டார். அப்போ ஃபஸ்ட்டு பார்ட்டோட ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. நீங்கள் இதை ஃபினிஷ் பண்ணக்கப்புறம் எழுதணும். ஹார்ஸ் கேன் கிரேஸ் 19.62 மீட்டர் ஸ்கொயர். ஸோ ஃபஸ்ட் பார்ட் ஆஃப் த கொஷின் டன். இப்போ செகண்ட் பார்ட்டோட கொஷின். எப்பயுமே நான் சொல்கிறேன், ஆன்சரை விட கொஷின் தான் முக்கியம். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவொடனே டோன்ட் ஜஸ்ட் ரஷ் பண்ண வேணும். ஃபைண்ட் த இன்க்ரீஸ் இன் கிரேசிங் ஏரியா இஃப் த rope are 10 மீட்டர் லாங் இன்ஸ்டெட் ஆஃப் 5 மீட்டர். இதோட அர்த்தம் என்னென்னா, உங்களுக்கு இங்கே இது புரிஞ்சிடுச்சு. இப்போ ரோப் வந்து 10 மீட்டர் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா, இன்க்ரீஸிங் கிரேசிங் ஏரியா அப்படின்னா இப்போ யூஸ்வல் லென்த்துக்கு இது தான் கிரேஸ் பண்ண முடியும். கரெக்டாக? நெக்ஸ்ட்டு வந்து இப்போ லென்த் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ ஃபஸ்ட்டு இவ்வளோ இருந்தது, இப்போ இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இப்போது இதை வச்சு பண்ணிங்கன்னா இதுக்கு ஒரு ஏரியா கிடைக்கும், இந்த லென்த்துக்கு இது ஒரு ஏரியா கிடைக்கும் ஃபுல்லாக.
அவங்க என்ன கேட்குற இன்க்ரீஸிங் கிரேசிங் ஏரியா அப்படின்னா பழைய கிரேசிங் ஏரியாவுக்கும் இப்போ இருக்க ஏரியாவுக்கும் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்றதான் கொஷினு. ஸோ இது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நான் உங்களுக்கு டயக்ராமில் நான் திருப்பி காட்டுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே 1 செகண்ட். இப்போது ஃபஸ்ட்டு 5 மீட்டர் இங்கே இருந்தது கரெக்டாக. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இது வந்து 10 மீட்டர் தான் மாற்ற போகிறோம். 10 மீட்டர்னால் இவ்வளோன்னு வச்சுப்போம். இப்போது இப்போ ஹார்ஸால் இவ்வளோ தூரம் வந்து கிரேஸ் பண்ண முடியும் கரெக்டாக. இப்போ அவங்க இன்க்ரீஸிங் ஏரியா கேட்குறாங்க. இன்க்ரீஸிங் ஏரியானா ஃபஸ்ட்டுக்கும் இப்போக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றது தான் கொஷின். ஆக்சுவலாக 1 செகண்ட். இதுதான் நியூ கிரேசிங் ஏரியா கரெக்டாக. அப்போது இந்த ஃபுல்லேருந்து இந்த ரெட்டை சப்ராக்ட் பண்ணால் நமக்கு இந்த ஒயிட் பாயிண்ட் கிடச்சிடும். நம்ம அது இப்போ எப்படி வரணும்னு பார்ப்போம். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து 10 மீட்டருக்கு வந்து எவ்வளோ ஏரியான்னு பார்க்கணும். ஸோ அப்போது 1 செகண்ட். ஓகே, ஏரியா ஓகே ஏரியா இஃப் radius is 10 மீட்டர் அப்படின்னா அதே தான் ஃபார்முலா θ/360 into πr². என்ன ஒரே ஒரு சேஞ்ச்னா ரேடியஸ் மாறும் கரெக்டாக. இங்கே ஆங்கிள் 90/360 into 3.14 into 10 into 10 கரெக்டாக. இப்போது நம்ம அகெயின் சிம்பிளிஃபிகேஷன் 0 and 0 கெட் கேன்சல். இது நீங்கள் இந்த டேபிளில் உங்களுக்கு எது தெரியுதோ அது பண்ணலாம். ஸோ 9 டேபிளில் பண்ணால் this is 1 and this is 4. இப்போது என்ன இருக்கும்னா இது ரிலேட் 1/4 into 3.14 into 10 into 10 கரெக்டாக. அகெயின் இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாம். ஓகே, நம்ம இதை வந்து இன்னும் ஈஸியாக பண்ணலாம். எப்படின்னா இப்போ நான் திருப்பி இதை ஃப்ராக்ஷனாக மாற்ற போகிறேன். ஸோ 314/4 into 100. ஏன்னா ஆல்ரெடி அந்த 4 இருக்குது. ஸோ 10 into 10. இப்போ என்ன ஆகும்னா 10 10s are 100 and இந்த 100 கேன்சல் ஆயிரும். அகெயின் இப்போது இது வந்து 2 டேபிள்ஸில் 2 டைம் and this is 1 times 2 1 carry over. ஸோ 157/2 கரெக்டாக. ஸோ ஏரியா இஸ் ஈக்குவல் டு 157/2. இப்போ டிவைட் பண்ணால் 7 times 14 சப்ராக்ட் பண்ணால் 1 and 7. ஸோ 8 times 16 1 ரிமைண்டர். ஸோ பாயிண்ட் வச்சு இங்கே 0 போட்டால் 5 times 10. ஸோ ஏரியா இஸ் ஈக்குவல் டு 78.5 மீட்டர் ஸ்கொயர். இது என்னென்னா இந்த க்ரீன் கலர் ஏரியா. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய கொஷின்னா இது இல்லை, நம்ம வந்து இன்க்ரீஸிங் ஏரியா தான் கண்டுபிடிக்கணும். ஸோ increase in grazing area equal to new area minus old area. நீங்கள் இது எப்படி வேணால் எழுதலாம், இப்படி தான் எழுதணும் இல்லை. ஸோ நியூ ஏரியா இப்போது மேபி இதை 2ன்னு வச்சுக்கலாம், இல்லை 1ன்னு வச்சுக்கலாம். ஸோ ஈக்குவேஷன் 2 - 1 கரெக்டாக. 78.5 minus 19.62. இப்போ ஆன்சர் என்ன வரும்னா 78.5 subtracted from 19.6 பண்ணால் you will get 9 and again இது நீங்கள் borrow பண்ணிங்கன்னா this will become 8. ஸோ 58.9. இன்னொரு முக்கியமான விஷயம், ஃபைனலாக ஆன்சர் எழுதிட்டு நீங்கள் அப்ராக்சிமேட்லின்னு எழுதிருங்க. ஓகே, இதுதான் இன்க்ரீஸ் ஏரியா.
If you have any doubt, you can ask me in the comment section. Thank you for watching. See you on the next video.